ஏன்பா குழந்தைசாமி, ஜட்ஜு தான் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை இன்னும் ஏன் தூக்குல போடல? நம்ம அதிகாரிங்க என்ன 14 வருஷமாவா ஒரு தூக்கு கயிறுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அது கீழ் கோர்ட்ல கொடுத்த தண்டனை. அதுக்கப்புறம் நான் கருணை மனு கொடுத்து மேல் கோர்ட்ல அது ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு யாருமே வரலையா? என்ன பார்க்க யாருங்க வருவாங்க? எனக்கு இருந்ததெல்லாம் என் எஜமானரும் அவர் சம்சாரமும் தானே. அவங்களும் செத்துட்டாங்க. என் பொண்ணு அந்த மலை கோயில்ல அந்த சின்ன பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். அவ என்ன ஆனாலோ எப்படி இருக்காளோ? சாமி, 13 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன எங்க அப்பாவை மறுபடியும் கூட கொண்டாந்து சேர்த்துரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ வருவேன்னு சவத்துல இது இருந்ததை படிச்சேன். உனக்காகத்தான் 6 நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, உங்களுக்காக நாங்க 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். என்னம்மா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அத உங்களுக்காக எழுதல, எங்க அப்பாவுக்காக எழுதினேன். உமா, இது எங்க அப்பா இல்லைன்னே, வேற யாரும். சபாஷ், குஞ்சுக்கு இன்னும் கோழியோட முகம் மறக்கல. கரெக்டுமா, நான் உங்க அப்பா இல்ல, வேற யாரோ தான். நீ ஏன் இங்க வந்த? என்ன உங்க அப்பா வீட்டு கோயில நான் வரக்கூடாதா? என்ன சொன்ன? குழந்தைசாமியை பத்தி விவரங்களை சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறியா இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? அவர் எங்க இருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாரு? ஐயா, தயவு செய்து என்ன பத்தி எதுவும் கேட்காத. உங்க அப்பாவை பத்தி எல்லா விதமான விவரங்களையும் நான் உனக்கு சொல்றேன். விஸ்வநாத பூபதி இருக்கிறாரே, இதுதான்மா நடந்தது. அண்ணே, முதல்ல ஜெயில இருக்கிற எங்க அப்பா போய் பார்க்கணும் அண்ணே. இத பாருமா, உங்க அப்பா ஜெயில தான் இருந்தாலும் அவரை யாரும் சித்திரவதை பண்ணல. ஆனா பங்களாவில இருந்துகிட்டே சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கான இளைய பூபதி, அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டாமா? ஆமா தங்கச்சி, முதல்ல மசாலா, அப்புறம் தான் சென்டிமெண்ட். ஒன்ன மாதிரி ஒரு ஆளத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குரு, ரோட்ல கல்ல வச்சது?
போலாம். இங்க பேச நேரம் இல்ல, வா போலாம். எங்க அம்மா அம்மா, என்ன மேனேஜர்? யாரோ முகம் தெரியாத முகமூடி கொள்ளக்காரங்க இளைய பூபதியை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னையா சொல்ற? நானே எதிர்பாராம நடந்து போச்சு. ஐயோ, சரி, இந்த விஷயம் வேற யாருக்கு தெரியக்கூடாது. பையனுக்கு உடம்பு சரியில்லை, படுக்கையறையிலே இருக்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. அப்புறம் உடனே ஒரு போலி டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த டாக்டர் இந்த பங்களாவுக்கு தினமும் 2 வேளையாவது வந்து போனா என்ன, புரியுதா? அப்படி இளைய பூபதி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? மாயா வரா. மேனேஜர் சார், அம்மா, நீங்கதான் எப்பவுமே இளைய பூபதி கூடவே இருக்கீங்களே, அவனை கொஞ்சம் திருத்த கூடாதா? சாரி மேடம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கடவுளே, என் பையன் என்னைக்குதான் திருந்துவானோ. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு அண்ணன் கட்டாயம் ஒரு நாள் திருந்திடுவாரு. ஐயா, மண்புழு மாதிரி சுருண்டு கிடக்கிற உன் நாடி நரம்புகளை நல்ல பாம்பு மாதிரி சீறி எழுந்து நிற்க வைக்க மாத்து மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. நீங்க போட்ட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ஓ, குளிருதுங்க. இந்தாங்க, தொடச்சுக்கு. ஆனந்தசாமி, உன்னை பாக்குறதுக்கு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஐயா, ஆனந்தசாமி, நீ இருந்திருந்தா கூட இவளை அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்பியா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இவளை கண்ணுக்கு கண்ணா, இமைக்கு இமையா பாதுகாத்துட்டு இருக்கிற இவளுடைய கூட பிறக்காத சகோதரன் ஜப்பான். நல்லா இருக்கு. கோர்ட்ல ஆணித்தரமா சாட்சி சொல்லி நீ உள்ள போக காரணமா இருந்த உன்னுடைய சின்ன எஜமான் இளைய பூபதி. நல்லா இருக்கீங்களா சின்ன எஜமான்? அறியாத வயசுல
தெரியாம நான் சொன்ன சாட்சியால உங்களை ஆனா ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். என் சித்தி மூலமா என்ன பாதாள சிறையில தள்ளிட்டான். அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் மிதிச்சு கோழிக்கு என்ன ஆக போகுது? 13 வருஷம் இப்படி ஓடி போச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், எப்போ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லுங்கடா, சின்ன மாட்டீங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன்.